வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து சமைச்சிருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான இஞ்சி குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பொடியாய் நறுக்கிய தக்காளி 1, இஞ்சி தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, அரை மூடி தேங்காய். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சியை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி நான் இதில் சேர்த்துருக்கேன். இஞ்சியை ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஏன்னா இஞ்சியில் ரொம்ப அதிகமான ஒரு காட்டம் இருக்கும். அதனால் ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம செய்யக்கூடிய குழம்பு. அதனால் நல்லெண்ணெயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி நல்லா வணங்கிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். வரமிளகாயும் இதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை 15 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்காதீங்க, முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது குழம்புக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பூடு 10 பல் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ உரித்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பொடியும் இது கூட சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா வணக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வணங்கி வரட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தக்காளியை பொடியாக நறுக்கியதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இஞ்சி குழம்பு ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த இஞ்சி குழம்பை சேர்த்துக்கிட்டோம்னா பித்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம உடம்புல வராது. அதே மாதிரியே இருமல் சளியெலாம் இருந்துச்சுன்னா உடனே குணமாயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, தேங்காய், மிளகாய்த்தூள் சேர்த்த விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. குழம்பு நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 to 15 மினிட்ஸ் அளவுக்கு சிம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த இஞ்சி குழம்பு 1 வாரம் ஆனாலும் கெடவே கெடாது. ரொம்பவே நல்லா இருக்கும்.
நம்ம நார்மலாக புளிக்குழம்புலாம் செஞ்சோம்னா எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இஞ்சியோட இது வந்து லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. அதனால் உணவில் அடிக்கடி வந்து நம்ம இந்த இஞ்சி குழம்பு சேர்த்து செய்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.